வெல்கம் டு பணியும் வைப்பும். ரயில்வேவோட என்டிபிசி எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப நடந்த ஷிஃப்ட் வரைக்கும் ஜிஎஸ்ல வந்து எந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இதையே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப அப்கமிங் ஷிஃப்ட்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஜிஎஸ் வந்து ஒரு வாஸ்டான சிலபஸ். எதை ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அந்த டைம்ல நான் சொல்ற டாப்பிக்கை மட்டும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பா இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்க ரொம்பவே சான்சஸ் அதிகம். ஸோ நல்லாவே எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணும். ஏன்னா 40 கொஸ்டின்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஜிஎஸ்ல வந்து என்டிபிஎஸ்ல வந்து கேட்குறாங்க. இத ஒரு 4ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிகேல இருந்து வந்துடுது. எந்த மாதிரிலாம் கேட்குறாங்க பாருங்களேன். பரதநாட்டியத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கும். ஸோ பரதநாட்டியம் வந்து கிளாசிக்கல் டான்ஸ், நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் வந்து ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணிருப்பீங்க. அதுல ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னா தில்லானான்னு சொல்லுவாங்க. தில்லானா மோகனாம்பாள்னு சொல்லிட்டு நம்ம அந்த மூவில கூட வந்து நான் பேர்லாம் வரல, ரொம்ப ஃபேமஸான நேம். இதெல்லாம் என்னன்னா நீங்க ஃபண்டமெண்டல்ல வந்து லேர்ன் பண்ணிருக்கணும். ஸ்ட்ராட்டஜிக்கே நம்ம கிளாசிக்கல் டான்ஸ்ல ஃபண்டமெண்டல் நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருந்தேன். பரதநாட்டியத்துல பாருங்க 6 போர்ஷன் இருக்கும். அதுல 6வது போர்ஷன் என்ன சொல்லணும், தில்லானா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா இந்த பரதநாட்டியம் கிளாசிக்கல் டான்ஸ் ரிலேட்டடா கொஞ்சம் இன்டெப்தா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஏன்னா இந்த ஏரியால இருந்து நல்லா கொஸ்டின்ஸ் வந்து ஃபோக்கஸா இருக்கனால இதுல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மாட்டிக்கிறோம். இது இல்லாம வேற என்ன ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டக்கி பாகி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து புத்திஸ்ட் வந்து மானஸ்ட்ரி. இந்த புத்திஸ்ட் மானஸ்ட்ரி ரிலேட்டடா வந்து இம்பார்ட்டன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கேன். சும்மா விக்கிபீடியால போட்டு கூட வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மானஸ்ட்ரி கான்செப்ட் வந்து ஸ்ட்ராட்டஜிக்கேல இருக்கு. பட் எது ரிலேட்டடா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம்னா இந்தியால இருக்கிற வந்து புத்திஸ்ட் மானஸ்ட்ரி. ஸோ புத்திஸ்ட் வந்து டெம்பிள் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா, அதுதான் வந்து மானஸ்ட்ரி அப்படின்னு சொல்றது. அது இந்தியாவுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு தான் பார்ப்போமே தவிர பாகிஸ்தான்ல இருக்கிற வந்து இந்த தக்கி பாகி பத்தி நம்ம லேர்ன் பண்ண மாட்டோம். இது ஜஸ்ட் வந்து ரேண்டமா கேட்டிருக்காங்க. இது ரிலேட்டடா சம்திங் ஏதோ ஒரு நியூஸ் இருந்திருக்கும், அதனால இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து சென்சஸ் வந்து 2011 ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஆனது. எப்போதும் எஸ்எஸ்சி இல்ல ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற கேண்டிடேட் ஸ்ட்ராட்டஜிக்கேனா சென்சஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்துன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்டுக்கு நல்லாவே வந்து தெரியும். இதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா அர்பன் பாப்புலேஷன்ஸோட பெர்சன்டேஜ் வந்து கேட்டிருந்தாங்க. சரி, அப்ப என்ன சென்சஸ் கொஞ்சம் வந்து இன்டெப்தா பார்க்கணும், ரொம்ப பேசிக்காவும் பார்க்கக்கூடாது. ஒவ்வொன்றும் கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கும் போதுதான் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா பர்சன்டேஜ் சொல்லலாம், ரொம்ப ஃபேக்சுவலான பாயிண்ட் ரைட்டா. இங்க பாருங்க, நம்ம கம்ப்ளீட் சென்சஸ்ல வந்து லேர்ன் பண்ணும்போது ரூரல் அண்ட் அர்பன் பாப்புலேஷன்ல அர்பன் பாப்புலேஷன் 1951ல 17.3% இருக்கும். அதே 2011 கிட்ட வரும்போது 31.2% ஆக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன, நம்ம அர்பன் சிட்டி நகரத்துல வந்து அதிகமான மக்கள் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப பயங்கரமா என்ன நடக்குது, கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வந்து மைக்ரேஷன்ஸ் வந்து நல்லா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே ஃபண்டமெண்டலா நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும்னு ஆல்ரெடி நீங்க ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து லேர்ன் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட பிடிஎஃப்ல கிளாசிக்கல் பார்ட்டையும் சென்சரையும் கொஞ்சம் என்ன பண்ணுங்கன்னா டீட்டெயிலா லேர்ன் பண்ணிட்டு போங்க. 2 கொஸ்டின் இதுல இருந்து மாட்டிக்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ். சரி, இப்ப இது இல்லாம அடுத்த வந்து ஜிஎஸ் டாபிக்ல சயின்ஸ் வந்து பார்ப்போமே. சயின்ஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா பிசிக்ஸ்ல ஒரு கொஸ்டின், வாட் டைப் ஆஃப் வேவ் சவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சவுண்டு எந்த அலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வேவ் அலைகள்ல 2 டைப் வரும். இது பிசிக்ஸ்ல நீங்க சவுண்ட்ல பேசிக்கா லேர்ன் பண்ணிருக்கணும். இந்த சோர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா என்சிஆர்டி தான். என்சிஆர்டி புக்ல டைரக்டாவே கொடுக்குங்க. அதை வச்சுதான் நான் கிளாஸ் எடுத்திருந்தேன், அதை வச்சுதான் சொல்றேன். இங்க பாருங்களேன், டைப் ஆஃப் வேவ்ல 2 இருக்கும். ஒன்னு லாங்கிடியூனல், இன்னொன்னு என்ன சொல்லணும், டிரான்ஸ்வர்ஸ். லாங்கிடியூனல் நம்ம தமிழ்ல நெட்டலைன்னு சொல்லுவோம், டிரான்ஸ்வர்ஸ வந்து குறுக்கலைன்னு சொல்லுவோம். இப்ப இங்க பாருங்க, எக்ஸாம்பிளுக்கு சவுண்ட் வேவ், எர்த்குவேக் வேவ், இது எல்லாமே என்ன பார்ட் ஆஃப் எதுக்குல தான் வரும், லாங்கிடியூனல் வேவ். அதனால சவுண்ட் வேவ் என்ன சொல்லலாம், லாங்கிடியூனல் நெட்டலையில கீழே வரும். ஈவன் இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா பிசிக்ஸுக்கு வந்து என்னன்னா என்டிபிசி ப்ரீவியஸ் இயர்ல இந்த மாதிரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சீரிஸ் வந்து போட்டிருந்தேன். அதுல சவுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட், ஏன்னா நான் டாபிக் வைஸா தான் உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுத்துருந்தேன். அதுல அந்த சவுண்ட்ல வந்து உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்ன, லாங்கிடியூனல் வேவ்னா என்ன. ஏன்னா ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அந்த கொஸ்டின் அட்டாச்சா இருக்கு, நான் ஃபண்டமெண்டல் உங்களுக்கு டீச் பண்ணனால இங்க பாருங்க ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட டாபிக் தான் வந்து ரிப்பீட் ஆகுது. இது எதுக்காக சொல்லணும், சில ஸ்டூடெண்ட் என்ன கேட்டாங்கன்னா, சார் ப்ரீவியஸ் கொஸ்டின் பாக்குறோம், இது வந்து அப்படியே கேட்பாங்களான்னு கேட்கறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் டைரக்டா வராது, ஆனா கான்செப்ட் வரும். ஏன்னா கான்செப்ட் குள்ள தானே கொஸ்டின் எடுத்தாகணும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன், நீங்க வந்து புரிஞ்சுக்கணும்.
ஏன்னா நம்ம ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்த்தாவே அப்படியே வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அதுல இருந்து இன்னும் லேர்னிங். ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறோம்னா ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஃபண்டமெண்டல்ல இருந்து எப்படிலாம் கொஸ்டின் கேட்கும்போது நம்ம எப்படிலாம் ஆன்சர் பண்ணுவோம் அது அந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரி, அடுத்த கேள்வி வந்து பாருங்க. நியூரான் மெசேஜ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ டேஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த நியூரானா என்னன்னா, இப்போ மூளையில இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு செய்தி வந்து நம்ம உடம்புக்குலாம் வந்து அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. எப்படி அனுப்பப்படும்? அந்த மெசேஜ் வந்து நியூரான் மூலம் தான் வந்து அனுப்பப்படும். அந்த நியூரான் என்ன பண்ணும்னா, ஒன்னோட ஒண்ணு கனெக்டடா இருக்கும். மெசேஜை டிரான்ஸ்மிட் பண்ணும். அப்படி டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு என்ன தேவைன்னா, அந்த நியூரான்ல வந்து ஸ்னாப்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எந்த ரிலேட்டட்னா பயாலஜி. பயாலஜில என்ன, ஹியூமனோட வந்து பிசியாலஜி பார்ட் இருக்கும். இந்த எண்டோகிரைனு, எக்ஸோகிரைனு, நம்ம ஹார்ட், அதே மாதிரி பிரெயின், இது எல்லாமே வந்து மனித உடல் அமைப்புல வந்து முக்கியமானது. ஈவன் பயாலஜிலேயே வந்து இந்த டாபிக் தான் வந்து அதிகமா ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. அதிகமான கொஸ்டின் இந்த ஏரியால தான் கேட்பாங்க. ஸோ அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்த கேள்வி பார்த்தா, ஹவு many எலிமெண்ட் ஃபவுண்ட் நேச்சுரலி? பிசிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின், பயாலஜில இருந்து ஒரு கொஸ்டின், கெமிஸ்ட்ரில இருந்து ஒரு கொஸ்டின். இது என்ன கேள்வினா, பீரியாடிக் டேபிள் இருக்கு பாத்தீங்கன்னா, பீரியாடிக் டேபிள் நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். பீரியாடிக் டேபிள நம்ம எந்த மாதிரி லேர்ன் பண்ணிருக்கணும்? ஒரு ஃபண்டமெண்டல் சொல்லும் போது வந்து, அதாவது பீரியாடிக் டேபிள் நான் பார்ட் 2லயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் பாருங்க. மொத்தம் 118 தனிமங்கள் வந்து பீரியாடிக் டேபிள் ஆவர்த்தன அட்டவணையில இருக்கும். அதுல 94 தனிமங்கள் வந்து இயற்கையிலேயே என்னன்னா ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. மிச்சம் இந்த 24 தனிமங்கள் வந்து நம்ம ஹியூமனால வந்து என்னன்னா செயற்கையா உருவாக்கப்பட்டது. இதையே வேற எப்படி பிரிப்பாங்கன்னா, இது அப்பங்க கேட்கலாம், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது 118 தனிமங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா, இத வந்து 91 தனிமங்கள் வந்து இதுக்குள்ள மெட்டல் இருக்கும். 20 தனிமங்கள் வந்து நான் மெட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 தனிமங்கள் வந்து மெட்டல்னு சொல்லுவாங்க. தமிழ்ல சொன்னா உலோகங்கள், அலோகங்கள், உலோகப் போலிகள். இதை வந்து கேட்கலாம் அப்பவங்களா, அதுக்காக தான் சொல்றேன். இதெல்லாமே ஃபண்டமெண்டல். ஏன் நான் டாபிக் வைஸ் சொல்றேன்னா, ஒரு வாட்டி நீங்க ரீகலெக்ட் பண்ணணும். போயிட்டு என்ன பண்ணுங்க, உங்களோட ஃபண்டமெண்டல் டாபிக் நீங்க நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, பிடிஎஃப் வச்சிருப்பீங்க, ஸ்கூல் புக் ரெஃபர் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணதை ரிவிஷன் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. புதுசா போயிட்டு எதையும் லேர்ன் பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி லேர்ன் பண்ணது நம்ம அடிக்கடி பார்க்கும்போது என்ன ஆகுனா, ஈவன் அந்த பேஜ் கூட நம்மளுக்கு வந்து மைண்ட்ல நின்றுக்கிறோம். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சரி, இப்போ என்ன சயின்ஸ்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்கன்னு பார்த்தோமா? 3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எந்த ஏரியால இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்? ஹிஸ்டரியில வந்து எந்த மாதிரி கொஸ்டின்? ஏன் நான் ஹிஸ்டரியை தனியா கொடுத்துருக்கேன்னா, மேக்சிமம் ஜிஎஸ்ல மொத்தம் 40ல அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து இதுல இருந்து கேட்பாங்க, ஹிஸ்டரில இருந்து கேட்பாங்க. அடுத்து ஸ்ட்ராட்டஜில இருந்து கேட்பாங்க. அடுத்து சயின்ஸ் வந்து கேட்பாங்க. அடுத்து பாலிட்டில இருந்து கேட்பாங்க. மிச்சது எல்லாமே வந்துன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அதனால இந்த ஏரியாவை வந்து நீங்க அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். இங்க பாருங்க, மோகன்ஜாரோ, அதாவது ஏன்ஷியன் இந்தியால இருந்து வந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. மோகன்ஜாரோ வந்து ஸ்டாச்சு சம்பந்தப்பட்டது. அதாவது எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஸ்டாச்சு வந்து கொடுத்துட்டு அந்த ஸ்டாச்சு வந்து எந்த பிளேஸ் ஐவிஎஸ்ல இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து மோகன்ஜாரோ. அடுத்து காளிபங்கன்ல வந்து என்ன இருக்குன்னா, பிளஃப் ஒண்ணும் கிடையாது. நம்ம இந்த கலப்பை வச்சு உழுவுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து தேடும் போது வந்து கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த பிளஃப் கிடைச்ச இடம் வந்து எங்கன்னா காளிபங்கன். காளிபங்கன் எங்க இருக்குன்னா நம்ம இந்தியால ராஜஸ்தான். மோகன்ஜாரோ எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. இப்ப இதை வச்சு என்ன லேர்னிங்னா, அப்பவங்களை எப்படி கேட்கலாம்னா, இப்ப ஏன்ஷியன் இந்தியால இந்த ரீஜன், அதாவது ஐவிசியோட பிளேஸ், அது சம்பந்தப்பட்ட வந்து ரீஜன் வந்து கேட்கலாம். ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு ஓவர் வியூ வரையும் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, இப்ப ஹரப்பா இருக்குல்ல, ஹரப்பா வந்து ஃபேமஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, 6 கிரேனரி வந்து, கிரேனரினா ஒண்ணும் கிடையாது. அதாவது அந்த காலத்துல வந்து வாழும்போது தேவைக்கு வந்து அதிகமா இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுவாங்கன்னா சேமிச்சு வைக்கிற ஒரு இடமா இருக்கும். அதுதான் கிரேனரி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி காஃபின் பரியல் வந்து அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஹரப்பா வந்து யாரு கண்டுபிடிச்சா, தயாரம் சாகினி. இவதான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அந்த ஹரப்பா பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அடுத்து சங்குதாருன்னு சொல்லுவாங்க. இது வந்து கோபால் வந்து முகந்தார் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து அவ்வளவா இந்த எக்ஸாமுக்கு தேவை கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் ஒரு பேட்டர்ன்ல வந்து கேட்கறாங்க. அதனால என்ன தேவையோ அதை மட்டும் பார்த்துக்கலாம். இப்ப சங்குதாரோல நம்ம இம்பார்ட்டன்ட் ரிமூவ் பண்ண வேண்டியது, சிட்டி வித்து வந்துன்னா சிட்டடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிட்டடல்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப ஒரு முகடு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு முகடு மாதிரி இருக்கும். மேல் பகுதியில வந்து என்னன்னா, இந்த என்ன சொல்றது, கொஞ்சம் ரிச்சா இருக்கிற பீப்புள் வந்து வாழ்ற மாதிரி, கிங் அவங்க எல்லாம் வாழ்ற மாதிரி, இந்த கீழே இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து மக்கள் வாழ்ற மாதிரி இடம் தான் என்ன சொல்றாங்கன்னா சிட்டடல். அந்த மாதிரி சிட்டடல் இல்லாத சிட்டி வந்து எங்க இருக்குன்னா சங்குதான்னு சொல்றாங்க. அடுத்து மோகன்ஜாரோல வந்து இம்பார்ட்டன்ட் பார்க்க வேண்டியது இங்க பாருங்க, கிளே ஃபிகர் ஆஃப் மதர் காடஸ், கிரேட் பாத், கிரெனரி, அதே மாதிரி ஸ்டேட்டைட் வந்து பியன்மேனு, லார்ஜஸ்ட் சிட்டி, ஐவிஸ்லயே லார்ஜஸ்ட் சிட்டி எது சொல்லணும், இந்த மோகன்ஜாரோன்னு சொல்லுவாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் பார்த்தா லோத்தல். லோத்தல் இம்பார்ட்டன்ட் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது, ஜாயின் ஆர் வந்துன்னா டபுள் பரியல் சொல்றது, டேரகுட்டா ஷிப், ஏன்ஷியன் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, லோத்தல் சொல்றாங்க. டாக்யார்டு இருக்கிறது, அதாவது ஏன்ஷியன் போர்ட்னா வேண அந்த இடத்துல கப்பல் வந்து நிக்கிற இடம் தான் டாக்யார்டுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்க, சாரி, அதெல்லாம் எங்க பார்க்க முடியும்னா லோத்தல் வந்து பார்க்க முடியும்னு சொல்றாங்க.
ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பார்த்தா காளிபங்கன். காளிபங்கல் இம்பார்ட்டன்ட் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த பிளவ் ஃபீல்டு, 7 ஃபயர் ஆல்டரு, பிளாக் பங்கல். உனக்கு கிடையாது, இந்த கையில நம்ம அந்த கேர்ள்ஸ்லாம் போடுவாங்கல்ல, வளையல் போடுவாங்கல்ல, அதுதான் பிளாக் பங்கல் அப்படின்னு சொல்றது. இந்த காளிபங்கன் அந்த பங்கல் வச்சு தான் அதுக்கு பேரே வந்திருக்கும். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த 5 இதை மட்டும் வந்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். எலிமினேட் பண்றதுக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சரி, இப்ப அடுத்து வந்து பாருங்க, எக்கானமில எந்த மாதிரி கொஸ்டின், அதாவது ரொம்ப ஃபேக்சுவலா 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது வந்து ஃபேக்சுவலா கேட்ட கொஸ்டின் மட்டும் தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் கான்செப்ட் ஓரியன்டான சில கொஸ்டின்ஸ் வந்தது. அதை நான் கேட்கல, அது ரொம்ப பேசிக்கா இருந்தனால வந்து நான் எடுக்கல. இங்க பாருங்க, ஆர்பிஐ கவர்னர் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 2025 ஆர்பிஐ கவர்னர். இது நீங்க கரண்ட் அஃபேராவே எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதை வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கங்க. இது வந்து கேட்க சான்சஸ் இருக்கு. சஞ்சய் மல்கோத்ரா தான் என்ன அப்படின்னு பார்த்தா இப்ப பிரசன்ட் வந்து ஆர்பிஐ கவர்னர். அடுத்து வந்து இந்த ஆர்பிஐ இருக்கு பாத்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்தியால மொத்தம் எத்தனை பிரான்சஸ் இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 31 பிரான்சஸ். ஆர்பிஐ ரிலேட்டடாவே இந்த கொஸ்டின் கேட்டதுனால இது வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது இல்லாம வந்து லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி எது ரிலேட்டடா, லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி எது ரிலேட்டடா வரணும், பேங்கிங் ரிலேட்டடா வரும். ஸோ பேங்கிங்ல வந்து இந்த ரிப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணிருப்பீங்க ஃபண்டமெண்டல். அது ரிலேட்டடான சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் கான்செப்ட் நீங்க ரீக்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். சரி, அடுத்து வந்து போலாம். அடுத்து ஜிஎஸ் பாருங்களேன். பாலிட்டில எப்போதும் கேட்கறதா, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ரிவியூல நான் சொல்லியிருந்தேன். பாலிட்டில ஆர்டிகல் 1ல இருந்து ஆர்டிகல் 51A வரைக்கும் ஒவ்வொரு ஆர்டிகல் என்னன்னு சொல்லி நீங்க லேர்ன் பண்ணும். இதுல இருந்து என்ன, கண்டிப்பா 2 கொஸ்டின்ஸ் வந்து மாட்டிடும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாட்டு இங்க பாருங்க. 16, 18, 23 இந்த 3 ஆர்டிகல் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பஞ்சாயத்து ரிலேட்டடா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல், அதாவது பஞ்சாயத்தை 3 லெவலா பிரிப்போம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் என்ன சொல்லணும், ஜில்லா பரிஷத் சொல்லுவோம் பாத்தீங்களா, ஜில்லா பரிஷத் அதை வந்து கேட்டுட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் என்ன பேர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அடுத்த ஆர்டிக்கல் வந்து 243. பஞ்சாயத்து என்ன அமெண்ட்மெண்ட், 73rd அமெண்ட்மெண்ட் வரும். இந்த 73rd அமெண்ட்மெண்ட் வந்து ஆர்டிக்கல் வேணும். ஆர்டிக்கல் 243A இருந்து 243 வந்து ஓ வரைக்கும் என்னன்னா பஞ்சாயத்து வரும். இதுக்கப்புறம் வர ஆர்டிக்கல் எல்லாமே வந்து முனிசிபாலிட்டி ரிலேட்டடா வரும். இந்த ஆர்டிக்கல் 243A எதை பத்தி பேசணும், பவர் ஆஃப் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. அப்ப என்ன, பஞ்சாயத்து ரிலேட்டடா என்னால இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம ரீகலெக்ட் பண்ணிட்டு போகணும். பஞ்சாயத்து அடிக்கடி கேட்டதுனால முனிசிபாலிட்டியும் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். முனிசிபாலிட்டிக்கான அமெண்ட்மெண்ட் என்ன, அதுல ஒவ்வொரு ஆர்டிக்கல் எது சம்பந்தப்பட்டது, ரிசர்வேஷன் எதை பத்தி பேசும், ஏன்னா உமனுக்கான ரிசர்வேஷன் இருக்கு. அது என்ன, ஆர்டிக்கல் 243D வந்து பேசும். இது எல்லாமே நீங்க ரீகலெக்ட் பண்ணுங்க. அடுத்து பார்த்தா ஜாகிரபில மான்சூன் ரிலேட்டடா கொஸ்டின் 2 கொஸ்டின் தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருந்தது. அது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ரிட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல எங்க மழைப்பொழிவு கிடைக்கும்னா தமிழ்நாட்டுல கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்கு பாத்தீங்களா, அதாவது எங்க இருந்து வரும் அப்படின்னா நார்த் ஈஸ்ட்ல இருந்து வரும். இந்தியா இருக்குன்னா இந்த சைடு வந்து நார்த் ஈஸ்ட்ல தான் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் வரும். அந்த நார்த் ஈஸ்ட் மான்சூனால இந்தியால எந்த மாநிலத்துக்கு அதிகமான வந்து ரெயின்ஃபால் கிடைக்கும், தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இதை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து ரிவல்ட் ஆஃப் 1857 மாடர்ன் இந்தியால வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா ஆஃப் கொஸ்டின். மாடர்ன் இந்தியால ஒரு 3ல இருந்து அதிகமா கேட்கறாங்க. ஒன்னு ஆக்ட்ல இருந்து கேட்கறாங்க, இன்னொன்னு பார்த்தோன்னா பர்சனாலிட்டி, அதாவது லீடர் வச்சு வந்து கேட்கறாங்க, இன்னொன்னு பார்த்தோம்னா ஈவெண்ட்ல இருந்து கேட்கறாங்க. பிளஸ் வந்து அந்த ஈவெண்ட்ல வந்து இந்த 1857 ரிவல்ட்டையும் வந்து எடுத்துக்கலாம். அந்த 1857ல நம்ம லேர்ன் பண்ண வேண்டியதுன்னா, கேட்கிற கேள்வி வந்து லீடரை வச்சுதான் வந்து கேட்கறாங்க. அதாவது ஒரு பிளேஸை கொடுத்துட்டு இந்த பிளேஸ்ல 1857 அப்ப யாரு லீடரா இருந்தா அப்படின்னு கேட்கறாங்க. இங்க பாருங்க, டெல்லியில யார் இருந்திருப்பானா, பகதூர் ஷா இருந்திருப்பாரு. அவருக்கு இன்னொரு பேர் வந்து பத்கான்னு சொல்லுவோம். லக்னோல யாருன்னா பெகும் ஹஸ்ரத் மஹால். இது எப்படின்னா ஒரு ஷார்ட்கட்டுக்காக இந்த லக்கு அப்படின்னு இருக்கு பாத்தீங்கன்னா, இங்க பெகும் இருக்குல்ல, பெகும் வந்து ஒரு கேர்ள் நம்ம இருக்கா. அப்ப பெண்களுக்கு வந்து அதாவது கேர்ளுக்கு வந்து லக்கு அதிகம் சொல்லிட்டு சும்மா ஷார்ட்கட்டுக்காக சொல்ல, நம்மளுக்கு எக்ஸாம்ல மறக்க கூடாதுக்காக. அடுத்த பாருங்க, கான்பூர் எண்ணம் நானா சாஹிப் ஆர் வந்து தாந்தியா தோப் அப்படின்னு சொல்லுவோம். பீகார் வந்து குன்வர் சிங், அதாவது பீகாருக்கு போகும்போது குனிஞ்சு போகணும் அப்படின்னு வந்து சும்மா ஷார்ட்கட்டா வச்சுக்கோங்க. ஜான்சி நம்மளுக்கு மறக்காது. ராணி வந்து லட்சுமி பாய். அடுத்து பெரேலி வந்து என்னன்னா கான் பகதூர் கான். ஃபைசதாபாத் வந்து மலாவி அகமதுல்லா. அடுத்து உத்தரப்பிரதேஷ் வந்து ஷாமால். இதோட வந்து இந்த சப்ரஸருமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. டெல்லியில வந்து யார் வந்து என்னன்னா அந்த இதை கண்ட்ரோல் பண்ணியிருப்பேன்னா ஜான் நிக்கோல்சன். லக்னோல வந்து ஹென்ரி லாரன்ஸ். கான்பூர்ல பார்த்தா கோலின் கேம்ப்வெல். ஜான்சில பார்த்தா ஹியூஜ் ரோஸ். இந்த ஹியூஜ் ரோஸா என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பார்த்தா, ராணி லட்சுமி பாய் வந்து பார்த்து பயந்துருப்பான்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நீங்க வந்து ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணிருப்பீங்க. ஜஸ்ட் கனெக்ட் பண்றதுக்காக சொல்றேன். சரி, அடுத்து வந்து என்னன்னா ரெவல்யூஷன், அதாவது எக்கானமில வந்து இந்த கலர் ரிவல்யூஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது என்ன கலர் ரிவல்யூஷன் இங்க பாருங்களேன். இதுல இருந்து எது கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா ப்ளூ ரிவல்யூஷன் வந்து என்ன கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க.
ப்ளூ அப்படின்னு வந்தாவே நீங்க கடல் தண்ணி வந்து கனெக்ட் பண்ணும். எது அப்படின்னா ஃபிஷ் வந்து வரும். மிச்சம் இருக்க பாருங்களேன். கிரீன் ரெவல்யூஷன் நம்மளுக்கு தெரியும் அக்ரிகல்ச்சர். ஒயிட் வந்து என்ன மில்க், வர்கீஸ் குரியன் கனெக்ட் பண்ணிக்கலாம். பிளாக் ரெவல்யூஷன்ஸ் வந்து பெட்ரோலியம். பிங்க் வந்துன்னா ஆனியன் ஆர் வந்து ப்ரௌன் சொல்லுவாங்க. அடுத்து ப்ரௌன் ரெவல்யூஷன்ஸ் வந்து லெதர். அடுத்து கோல்டன் ரெவல்யூஷன் வந்து ஹார்டிகல்ச்சர். எல்லோ வந்துன்னா ஆயில் சீடு. இது வந்து நார்த்ல வச்சுக்கோங்க. அப்பவங்களுக்கு கேட்கறதுக்கு அது ரொம்பவே சான்சஸ் அதிகம். ஏதாவது ஷார்ட்கட் கூட வச்சு கூட வந்து நீங்க நார்த்ல வச்சுக்கலாம். அடுத்து வந்து ரிவர் சிஸ்டம். ஸோ ரிவர் சிஸ்டத்துல வந்து மினிமம் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எல்லா ஷிப்ட்லயுமே வந்து ரிப்பீட் பண்றாங்க. இப்ப எந்த மாதிரி பேட்டர்ன்லாம் கேட்டாங்கன்னா, இந்த தேவ் பிரயாக்க வச்சு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த பாகிரதி ரிவரும் அலக்நந்தா ரிவர் இது ரெண்டும் வந்து மீட் ஆகிற இடம் என்ன அப்படின்னு கேட்டா இந்த தேவ பிரயாக்கு வந்து வரும். இதை வந்து கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. இதே மாதிரி பேட்டர்ன்ல வேற எப்படி வந்து ரிவர் சிஸ்டம் கேட்டிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு ரிவருமே வந்து அதோட ரேஞ்ச் வந்து பார்த்து வச்சுக்கேன், டிஸ்டன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கேன். ஏன் அப்படின்னா மகாநதி ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோ மகாநதியோட வந்து லென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னொரு கொஸ்டின்ஸ் வந்து ட்ரிபியூட்டரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ட்ரிபியூட்டரினா கங்காவோட ட்ரிபியூட்டரி சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே ரிவர் சிஸ்டத்தோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியா. என்னெல்லாம் வந்து ஹிமாலயன் ரிவர், ஹிமாலயன்ல மூணு தான், பிரம்மபுத்திரா, கங்கா, இண்டஸ். அதே மாதிரி சவுத் இந்தியால பார்த்தோம் அப்படின்னா மகாநதி, கோதாவரி இம்பார்ட்டன்ட், காவேரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கிருஷ்ணா இந்த சைடு மகாராஷ்டிரா ரீஜன் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா சபர்மதி, தப்தி. இந்த மாதிரி வந்து என்னெல்லாம் ரிவர் இருக்கோ அதை வந்து ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிக்க கேட்கறதுக்கு ரொம்பவே வந்து சான்சஸ் அதிகம். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து கரண்ட் அஃபேர்ல இதுதான் ஒரு யூனிக். ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த இண்டெக்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து நான் என்னன்னா போன ரிவ்யூல போடும்போது இருக்கிற வந்து இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நான் அட்டாச் பண்ணி கொடுத்துருந்தேன். அதன் மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதே நான் சொன்னேன், என்ன இண்டெக்ஸ் நான் சொன்னனோ அதே இண்டெக்ஸை வந்து கேட்டுக்கோங்க. வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். இதுல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸை ரிலீஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட வந்து ரேங்கை வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ரெண்டுமே நான் உங்களுக்கு என்னன்னா போன ரிவியூலே வந்து நான் டீச் பண்ணியிருந்தீங்க பாருங்களேன். அதவே நான் அப்படியே வந்து கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல இருக்கு பாருங்க, குளோபல் இனோவேஷன் இண்டெக்ஸ் வந்து யார் ரிலீஸ் பண்ணா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் இதை யார் ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்ஸ் வித் பாடர். இந்தியாவோட ரேங்க் 161 கிடையாது, 151 தான் வந்து 2025 வந்து இந்தியாவோட ரேங்க். இதை மட்டும் நான் மிஸ்டேக்கா பண்ணியிருந்தேன். அந்த வீடியோலயே வந்து சில பேர் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா போற போக்கில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து அந்த கமெண்டை பார்க்கும்போது என்னன்னா அது எக்ஸாம்ல கேட்கும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், அது எழுதுனவங்களுக்கு மட்டும் தான் வந்து அதனால ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது எதுக்காக சொல்றேன்னா இந்த மிச்சம் இருக்கிற வந்து இண்டெக்ஸுமே பார்த்துக்குங்க. கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இந்த இண்டெக்ஸ்ல இருந்து கேட்கறானா மேஜரா பார்த்தோன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 15 இண்டெக்ஸா இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இண்டெக்ஸ் வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து பார்த்துக்கலாம். சரி, அடுத்து என்ன நோபல் பிரைசஸ். இது ஆக்சுவலா நான் சொல்லலான் இருந்தேன், போன வீடியோல நான் சொல்லலான் இருந்தேன், பட் மிஸ் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோல ஞாபகத்துல வச்சுக்கேன். அதாவது நோபல் பிரைஸ் வந்து பீஸ் வந்து 2024 யாருக்கு கொடுத்தான்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசியாலஜி, அதே மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ் இதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்ப எக்ஸாம்ல வந்து ஒரு கொஸ்டின் எடுக்க போறேன்னு வச்சுக்கேன். நான் எக்ஸாம்ல அந்த கொஸ்டின் எடுக்க போறேன்னா நான் என்ன யோசிப்பேன், பிசிக்ஸ்ல வந்து அப்ப இப்ப வந்து பிசிக்ஸ்ல யார் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கான்னு சொல்லிட்டு நான் ஆளை வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. 2 பேர் வச்சு இதுல 3 பேர் இருக்கிற மாதிரிலாம் வந்து எக்ஸாம்ல கொஸ்டினா கேட்க மாட்டாங்க. ஒரு ஆள் இருக்கு, இல்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அந்த ஆர்கனைசேஷன் ஒரு அவார்டை வாங்கியிருக்கு, நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கணும், அதை கேட்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் என்ன இந்த பீஸ் பிரைஸ் வந்து கேட்டிருக்காங்க. பீஸ் பிரைஸ் 2024 யாருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஜப்பான்ல வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷன் எது ரிலேட்டட்னா வேர்ல்டு ஃபுல்லா வந்து நியூக்ளியரை நீங்க பயன்படுத்த கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து வேர்ல்டு ஃபுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு என்ஜிஓ ப்ரெஷர் குரூப் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஏன் இதை அவங்க பண்றாங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 2 அப்ப ஹீரோஷிமா நாகசாகில வந்து அந்த அணுகுண்டை போட்டதுக்கு அப்புறம் வந்து அதோட இம்பாக்ட் வந்து இன்னமும் ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இந்த நியூக்ளியர் டிஸ்ஆர்மமெண்ட் வந்து கண்டிப்பா பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடா இருக்கிற இம்பார்ட்டன்ட் ப்ரெஷர் குரூப்பா தான் இந்த பேர் வந்து நிக்கோன் வந்துன்னா ஹிடாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துலயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல, இங்க வந்து பாத்துக்கலாம். நிகான், ஸோ பேர் என்ன ஒரு நிமிஷம், நிகான் ஹிடாங்கோ. இது சும்மா நீங்க வந்து விக்கிபீடியால ஒரு வாட்டி போட்டு அது என்ன ரிலேட்டட்னு சொல்லி பார்த்து வச்சுக்கலாம். இப்ப அப்பவங்கள வந்து லிட்ரேச்சர் ரிலேட்டடா கேட்கலாம். ஐ எம் ஷோர் தட் இது ரிலேட்டடா கேட்க சான்சஸ் அதிகம், நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இது யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா லிட்ரேச்சர் 2024 நோபல் பிரைஸ் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் கொரியால வந்து ஒரு ரைட்டர் இருப்பாங்க. அவங்க பேர் வந்து ஹான் ஹாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹான் ஹாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களை வந்து பார்த்து வச்சுங்க. இப்போ நோபல் பிரைஸ்ல பீஸ் வந்து கேட்டதுனால லிட்ரேச்சரை கேட்க
ரொம்பவே சான்சஸ் அதிகம். ஸோ எல்லாமே பேட்டர்ன்ல வந்து கேட்குறாங்க, நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரி, அடுத்து வந்து கேள்வி பாருங்களேன். எக்ஸசைஸுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். அதாவது மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து காஞ்சார் வந்து யாரோடது அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க எக்ஸாம்ல. இதை உங்களுக்கு வந்து டீச் பண்ணும்போது போன இதுல வந்து நான் ரிவியூலே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இங்க பாருங்களேன், இங்க டைரக்டா கொடுத்துருப்பேன். எங்க இருக்கு காஞ்சார் யாரோடதுன்னா இந்தியா அண்டர் இந்த கிரிக்கெட் சான். இதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு அப்பவுமே இது இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிவ்யூ வீடியோ மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க, நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டைம் எல்லாமே வந்து புதுசா போயிட்டு லேர்ன் பண்றதை விட ஆல்ரெடி இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவோ வந்தேன்னா அதிக டைம் ரிவைஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து வந்து ஒரு சமிட் பேஸ் வந்து கொஸ்டின் கேட்டாங்க. இது வந்து ஒரு நியூ பேட்டர்ன் ஆஃப் வந்து ஜிஎஸ் கரண்ட் அஃபேர் ஓடின்னு இருந்தது. கேள்வி என்ன, பிரிக்ஸ் சமிட் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ 2025 பிரிக்ஸ் சமிட் எங்க நடந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பிரேசில்ல தான் வந்து நடந்தது. இப்ப இதோட வந்து அட்டாச்சா இருக்கிற இம்பார்ட்டன்ட் சமிட் என்ன, G20 சமிட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான இதை கேட்கலாம். ஆத்தர் வச்சுக்கோங்க. 2025 எங்க நடக்கிற சவுத் ஆப்பிரிக்கா வந்து நடக்குது. அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் சமிட் பார்த்தா யுனைடெட் நேஷனோட கிளைமேட் சேஞ்ச் வந்து கான்ஃபரன்ஸ், அதாவது UNF ட்ரிபிள் C அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அது வந்து COP கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டி வந்து 30 எங்க நடக்கிறான், இதுவும் பிரைஸ்ல தான் நடக்கிறான். இந்த 3 சமிட் வந்து இம்பார்ட்டன்ட் ஆனது. ஒரு சமிட் வந்து கேட்டாங்க, மிச்சம் 2 சமிட் வந்து என்னன்னா இம்பார்ட்டன்ட், நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, அடுத்து போயிடலாம். அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கம்ப்யூட்டர் டாபிக்ல எது கேட்டிருந்தாங்கன்னா கண்ட்ரோல் பிளஸ் வந்து எஸ் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் போன ரிவியூல உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், பவர் பாயிண்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் வந்து ஷார்ட்கட்ஸ் கே பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு டாப் 10 வந்து கொடுத்துருந்தேன். இதுல நான் உங்களுக்கு எங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். கண்ட்ரோல் பிளஸ் எஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நார்மலா நீங்க பவர் பாயிண்டா இருந்தாலும் சரி, நார்மல் வேர்டா இருந்தாலும் சரி, நம்ம எல்லாத்துலயும் என்னன்னா கண்ட்ரோல் பிளஸ் வந்து யூஸ் பண்ணிருப்போம். கண்ட்ரோல் பிளஸ் என்ன, சேவ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றது. பேசிக்கான கொஸ்டின் தான் உங்களால வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஈவன் நீங்க வந்து ஃபண்டமெண்டல் லேர்ன் பண்ணாலுமே வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். அடுத்து ஒரு கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க, லினக்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. லினக்ஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலேட்டடா நீங்க லேர்ன் பண்ணிருக்கணும். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்றோம், இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அந்த மாதிரி இருக்க ஒன் டைப் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன சொல்லணும், லினக்ஸ் சொல்லுவாங்க. லினக்ஸ் பேஸ்ட் ஒரு கொஸ்டின், இது வந்து ஒரு டஃபஸ்ட் கொஸ்டின். ஃபண்டமெண்டல் லினக்ஸ்னா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதில் லேர்ன் பண்ணினா இந்த கொஸ்டின் நீங்க வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போ என்னன்னா கம்ப்யூட்டர்ல வந்து உங்களுக்கு சொன்னதான் ஆல்ரெடி வந்து நம்ம ஃபண்டமெண்டல் கோர்ஸ் வந்து போட்டிருந்தோம். நீங்க பார்த்துருந்தா நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் இப்போ வந்து எனக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் வந்து NDPC எக்ஸாம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர்ல ஏதாவது இம்பார்ட்டன்ட் நீங்க லேர்ன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக்கில வந்து டான்ஸு, சென்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்துங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் வந்து நீங்க பிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எங்கேயாவது வந்து ஃபண்டமெண்டல் வந்து லேர்ன் பண்ண பார்த்தீங்கன்னா இதையும் நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு கம்ப்ளீட் கோர்சஸ் பெய்டு கோர்ஸாக வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இது நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 59 வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நான் யூடியூப்ல மெம்பர்ஷிப் கண்டெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்கேன். என்னைக்கு நீங்க பே பண்றீங்களோ அன்னிலிருந்து 30 டேஸ் வந்து கணக்கு எடுக்கும். சப்போஸ் இந்த கோர்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த கோர்ஸுக்கான லிங்க்குமே இந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பார்த்த டாபிக்ல இல்ல கொஸ்டின்ல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.